ஜெகன்மாதாவுடைய பரிபூர்ண பிரசாதத்தை அடைஞ்சு அங்கிருந்து சுவாமிகிட்ட வந்து சொல்லிவிட்டாள். தேவிகிட்ட போய் இந்த மங்கள சமாச்சாரம் சொல்லிவிட்டேன்னு சொல்லி உடனே விபீஷணனை கூப்பிட்டு சுவாமி மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி வச்சு பட்டு புடவை கட்டி புஷ்ப மாலையெல்லாம் போட்டு குங்குமம் மங்கள திரவியங்கள்லாம் கொடுத்து சீத்தையை அழிச்சுட்டு வா, ஸ்திரீகளை அழிச்சுன்னு போய் சொன்னாள். விபீஷணன் தன் பத்திரிகள்லாம் அழிச்சுன்னு போய் தங்க குடத்துல பன்னீர் நீர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனாள் சீத்தைட்ட. அங்க போய் அம்மா ஸ்நானம் பண்ணம்னு விபீஷணன் போய் சொன்னாள் அஞ்சலி பண்ணி. அப்போ தேவி சொன்னாலாம், அஸ்நாதா திரஷ்டுமிச்சாமி பர்த்தாரம் ராட்சசேஸ்வரா, அஸ்நாதா திரஷ்டுமிச்சாமி பர்த்தாரம் ராட்சசேஸ்வரா. நான் 12 மாசமா ஸ்நானம் பண்ணாம இந்த பழம்புடவையோடு தவிச்சேனே, இந்த உருவத்தோட என் பிரபு காலில் போய் நான் விழணும். ஆமா, அவனுடைய சரீரம் இது, அதை நான் ரட்சிச்சு வச்சிருக்கேன். நான் ஸ்நானங்கனும் பண்ண மாட்டேன், அவன் காலில் விழுந்து அதுக்கப்புறம் தான் ஸ்நானம் பண்ணுவேன் நாளாம். அப்போ விபீஷண சுவாமி பயந்துன்னு சொன்னாலாம், உங்க பர்த்தா சொன்னால் ஸ்நானம் பண்ணி வச்சு அழிச்சுன்னு வரணும் பட்டு புடவை கட்டின்னு சொன்னால் அதனால சொன்னேன் நாளாம். என் பிரபு சொன்னா அப்ப ஸ்நானம் பண்றேன்னு இருக்கலாம். ஆமா, உத்தம ஸ்திரீகள் பர்த்தா சொன்னான்னா அதுக்கு மேல பேச மாட்டாள். ஆமா, அஷடா இருந்தா அவர் சொன்னா நான் காப்பேன் உம்பல்ல, அது அஷடா இருந்தா அப்படி சொல்லும். தேவி இப்படி சுவாமி சொன்னாள்னதே உடனே ஸ்நானம் விட்டாள். ஸ்நானம் பண்ணி பட்டு புடவை கட்டிண்டு மங்களமான புஷ்பங்கள் எல்லாம் தரிச்சுண்டு விபீஷணனுடைய பத்னி எப்படி எல்லாம் பண்ணினாள். மங்கள திரவியங்கள் எல்லாத்தையும் தரிச்சுக்கின்றாள். 3 வார பல்லக்கில் வச்சு விபீஷண சுவாமி அழிச்சுன்னு வந்தாள். அழிச்சுன்னு வந்த காலத்துல இந்த வானர கோஷ்டி சைன்யத்தினுடைய மத்தியில வரபோது அது குரங்குகள்லாம் என்ன பண்ணிட்டு பல்லக்கு மேல ஏறி ஒரே அடியா தொலை போட ஆரம்பிச்சுடுச்சு. ஏன்னா நாம் இத்தனை சிரமப்பட்டு யுத்தம் பண்ணதெல்லாம் சீதைக்காகனா அந்த சீதை எப்படி இருக்கான்னு பார்க்க வேண்டாமான்னு எல்லாம அப்படியே ஆக்கர் வச்சு கொடைய ஆரம்பிச்சுடுச்சு 3 வார பல்லாக்கு. அது என்ன மனுஷால சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறா, குரங்கு சொன்னா கேட்குமா? அது பண்ற வேலையை பண்ணிட்டு தானே இருக்கும். ஆகினால அது அது அப்படியே கொடைய ஆரம்பிச்சுடுச்சு. அப்ப குறைஞ்சதே என்ன பண்ணா விபீஷணன் போலீஸ்காரர்களை விட்டு அடிக்க சொல்லிவிட்டான் குரங்குகள் எல்லாத்தையும். கஞ்சு சமந்தாதி பரிசக்ரமோ சமந்தாதி பரிசக்ரமோ. காதுல விடல. கஞ்சு கோஷ்ணீஷிணஸ்தத்ர வேத்ர ஜர்ஜர பாணயா. தலையில டர்பன்லாம் வச்சுட்டு இருக்காளே போலீஸ்கார, அது கஞ்சுக்கங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்காள். கையில சவுக்கு வச்சுட்டு இருக்காளாம் பெரம்பு, அதை வச்சுட்டு இருக்கிறவாள்லாம் அங்க போய் குரங்குகளை போய் அடிச்சு விட்டாள். நடுவழியில வரபோது பல்லக்கில சீத்தையை அழிச்சுன்னு வரபோது சுவாமி இங்க இருந்து கூப்பிட்டு பல்லக்க அங்கேயே நிறுத்துனாள். விபீஷணா இங்க கிட்டவான்னு சொன்னாள். உன் போலீஸ்காரெல்லாம் இப்ப அடிச்சாலே யார் அடிச்சான்னு கேட்டாள் சுவாமி. குரங்குகளே நாள். குரங்குகளேன்னு இனிமே சொல்லாதே, யார் தெரியுமாவான்னாள். ஜனோயம் ஸ்வஜனோ மமா நிவர்த்தயைனமுத்யோகம் ஜனோயம் ஸ்வஜனோ மமா. நீட சொல்லு பெரம்பே. ஆமா, இன்னமே அவள்லாம் நீ வேறு கிருஷ்ணந்தேன்னு சொல்லாதே, என்ன சேர்ந்த பந்துக்கள். ஆமா, அப்படி நினைக்கிற தெய்வம்னு, குரங்க முத கொண்டு தன்னை சேர்ந்த தெய்வம்னு அப்படி நினைக்கிற மூர்த்தி. அவன் ஒரு பெரிய மேதாவி சொன்னார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த அரிசி இந்த கஷ்டம் வந்திருக்க, இதுக்கு குரங்கு எல்லாத்தையும் சுட்டு விட்டாக்க கொஞ்சம் இந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகும்னார். என்னமா போச்சு இவ்வளவு தூரம் அவருக்கு யோஜனைன்னு நான் வருத்தப்பட்டேன். சுவாமி ஜனோயம் ஸ்வஜனோமமான்னார். குரங்க சுட்டு விட்டாக்க இந்த ரேஷன் கஷ்டங்கள்லாம் போடுமா அப்படி சொன்னாள். நெல்லவாள்லாம் அப்படி சொன்னா வருத்தமா இருக்கு எங்களுக்கு. 6வது அசடம் சொன்னா கூட வருத்தப்பட மாட்டோம். அவன் குரங்க சுட்டு போடுறதான். அவன் குரங்க சுட்டாக்க அப்புறம் எல்லாம் பைத்தியமா போடும்னே. அவன் குரங்க போய் இதுனா சுவாமி என் வாக்குனால ஜனோயம் ஸ்வஜனோமமான்னு ராமன் சொன்னேன் ஒரு கோஷ்டி. அவன் என்ன சேர்ந்த பந்துக்கள் சீதைக்கு என்ன பல்லக்கு என்ன நடத்தி அழிச்சுன்னு வான்னுட்டாள். அவன் எல்லாரும் பார்க்கட்டும் நடத்தி அழிச்சுன்னு வான்னுட்டாள். நடத்தி அழிச்சுன்னு வந்தாள். அங்கிருந்து என்ன பண்ணினாள், பெரிய கோஷ்டியில தேவி